டூர் பிளான் போறது கேன்சல் பண்ணிக்கினே இருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 3 வருஷமாக பிளான் பண்ணி கொடைக்கானல் போன ட்ரிப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு கசின்ஸ் ட்ரிப்புங்க. இதுக்காக நாங்கள் நைட்டு 10 மணிக்கு தாம்பரமில் ட்ரெயின் ஏறி 4 மணிக்கு திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனால் எங்களுக்கு முன்னாடி எங்களோட கசின்ஸ் பிஃபோராகவே சேலம்லேருந்து வந்து ரீச் ஆயிருந்தாங்க. 5 மணிக்கு திண்டுக்கல்ல பஸ் ஏறி 10 மணி போல் கொடைக்கானல் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியர்பை இருக்க ஹோட்டல்லே வந்து மார்னிங் டிஃபன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கார் வர லேட் ஆனதுனால எங்கள் கசின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு புக் பண்ணியிருந்த ரூமுக்கு போயிட்டோம். அது ஒரு 2 BHK ரூம் தாங்க. பசங்க 3 பேருக்கு ஒரு ரூம், கேர்ள்ஸ் 3 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு ஒரு ரூமு புக் பண்ணிவிட்டு டே 1 வெளியே போகிறதுக்காக நானும் என்னோடய கசின் சிஸ்டரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் மார்னிங். அதுக்கப்புறம் கார் வந்தோடனே நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா அந்த பசுமை பள்ளத்தாக்குன்னு இருந்துச்சு. அது உள்ளே போனதான் சூசைட் பாயிண்ட், அந்த வியூலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் தான் இருந்ததுங்க. ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபீல் தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு, பேக்ஸு, ஹோம்மேட் சாக்லேட்ஸு, டாய்ஸு, இந்த மாதிரி கடைங்க தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கனாலே ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தாங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சூசைட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கவர் பண்ணியிருந்தது. குளிருக்கு அந்த மிஸ்ட்டு பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பில்லர் ராக் அப்படின்ற பிளேஸ்க்கு போயிருந்தோம். அந்த 2 பில்லர் தான் வந்து அந்த 2 ராக் தான் வந்து பில்லர் மாதிரி இருக்கிறதுனால அது பில்லர் ராக் போல். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. ஒரு வேளை நாங்கள் வீக்கெண்டில் போயிருந்ததுனால அந்த அளவுக்கு கூட்டமாக என்னன்னு தெரியல. சில டைம் அந்த ராக் தெரியுது, சில டைம் தெரியல. அது பக்கத்துலேயே வந்து ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பில்லர் ராக் இருக்க இடத்துலையே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெருசாக வியூ ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ட்ரீஸ்க்கு நடுவில் ரெண்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ் தாங்க இது, அந்த ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருக்குன்னு சொன்னது. நெக்ஸ்ட் நாங்கள் போனது குணா கேவ் சொல்லவே வேணாம், செம்ம க்ரௌடு. நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் என்ட்ரன்ஸில் எவ்வளோ கூட்டம்னு. குணா கேவ் ரீச் பண்ணுறதுக்கு அது உள்ளவே ஒரு 1 hour நடக்கணும் போல். அவ்வளோ லாங் நடக்க வேண்டியது இருந்தது. ட்ரெக்கிங் ஃபீல் தான் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். குணா கேவை ரீச் பண்ணேன். அப்புறம் குணா கேவை ரீச் பண்ணிட்டோம். இப்போ அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. குரங்கு வேறு நிறைய குரங்குங்க, ஃபுல்லாக சுற்றி குரங்குங்க தான் நிறையா இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட பர்ஸை வந்து ஒரு குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னு தெரியல. ஒரு வேளை அதுக்கு சாப்பிட்றது பொருள் மாதிரி தெரிஞ்சு என்னன்னு தெரியல. தூக்கிட்டு போயிட்டு மேலேருந்து ஒரு பொருளாக எடுத்து போட்டுருந்துச்சு. அதை பார்த்து அங்கே வந்து எல்லா க்ரௌடும் ரொம்ப ஹைப் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. அடுத்து இதான் குணா கேவ்னு காமிச்சாங்க. அங்கே ஒன்றுமே தெரியலங்க, ஒரே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கவர் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரூட்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேருந்து எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 1870s சம்திங்கில் பிரையண்ட்னு ஒரு பிரிட்டிஷ் பர்சன் வந்து இதை 15 ட்ரீஸ் வச்சு இந்த பைன் ஃபாரஸ்ட்டை உருவாக்குனாருன்ற மாதிரி பைன் ஃபாரஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ட்ரீஸ் இருந்துச்சு அங்கே. எல்லாம் ஒரே மாதிரி ஃபுல்லாக ஒரே சேம் ஹைட்டில் தான் இருந்ததுங்க எல்லா ட்ரீயும். ஃபோட்டோஸ்லாம் அங்கேயும் நிறையா நாங்கள் எடுத்தோம். அந்த பைன் ஃபாரஸ்ட் வியூ பார்க்கவே வந்து அழகாக இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து கிளம்பி அது நியர்பை இருக்க அந்த அப்பர் லேக் வியூன்ற ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போனாங்க. அந்த அப்பர் லேக் வியூ பார்த்திங்கன்னா அந்த லேக் கொஞ்சம் தூரமாக இருக்குது அங்கேருந்து. இது மேலேருந்து பார்க்கும்போது அந்த லேக்கோட வியூ அழகாக தெரிஞ்சுது. அதனால் அங்கேருந்து பார்த்துட்ருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் தான் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அல் அஃபா மந்தி வந்து நாயுடுபுரமில் ஃபேமஸ்னு கேட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். இதான் அந்த அல் அஃபா ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் லஞ்சு சாப்பிடவே ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸு சொல்லவே வேணாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டேபிள்லாம் இல்லை, கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஆனால் நல்லா இருந்தது அந்த லைட்டிங்க்கு, அந்த ஆம்பியன்ஸு, ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு
மட்டன் ஒரு சிக்கனில் தான் மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. அப்புறம் லஞ்சை முடிச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.